ஒரு ஜோசியர் உன் பையனால் சினிமாவில் பாடவே முடியாது, இது என்னோட சவால் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சொன்னதுக்காகவே நான் பாடுவேன்னு பதில் சவால் விட்டு மிகப்பெரிய பாடகரான பாடகர் கதை தெரியுமா? யாருங்க அதுன்னு யோசிக்கிறீங்களா? காலங்களில் அவள் வசந்தம் மயக்கமா கலக்கமா. ஒரு பாட்டா ரெண்டு பாட்டா, ஆயிரக்கணக்கான பாடல்கள். ஹிந்தியில் பிருத்திவிராஜ், தமிழில் ஜெமினி கணேசன், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு எல்லா நடிகர்களுக்கும் அவருடைய குரலாகவே மாறி போனவர் பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள். தனிப்பட்ட முறையில் அவரை ஒரு முறை நான் மக்கள் டிவியில் பணியாற்றும் போது உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் சந்தித்து பேட்டி எடுத்த நினைவு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ அப்படி ஒரு அருமையான மனிதர். அவருடைய சின்ன வயசில் ரொம்ப பாட்டு மேலே ஆர்வமாக எப்போ பார்த்தாலும் பாடிட்டே இருந்திருக்காரு. சினிமாவில் பாடணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அவங்க அப்பா அவரை ஒரு ஜோசியர்கிட்ட கூட்டு போயிருக்காரு. அந்த ஜோசியர் சொல்லியிருக்காரு, உன்னாலலாம் பாட முடியாதுப்பா, சினிமாவில் நீ வரவே முடியாது, டைமை வேஸ்ட் பண்ணாத, வேறு ஏதாவது வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்பா அம்மா சொன்னதுக்காக பிகாம் படிச்சிருக்காரு. படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய முயற்சியை கைவிடலை. அங்கேருந்து கிளம்பி சென்னை வந்திருக்காரு, ஓடி இருக்காரு, பல இடங்களில் வாய்ப்பு தேடி இருக்காரு, அலைஞ்சு திரிஞ்சிருக்காரு. கடைசியில் ஜெமினி அந்த நிறுவனத்துடைய அதிபர் வாசன் அவர்களை பார்த்த உடனே அவர் பிபி ஸ்ரீனிவாஸோட குரலை கேட்டோன்னே அது ஒரு மென்மையான குரல், கல்கண்டும் சரி பிபி ஸ்ரீனிவாஸ் குரலும் சரி உருகும் அப்படின்னு நம்பிக்கை வச்சு அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாமே ஏறுமுகம் தான். அவ்வளவு பாடல்கள், ஓய்வின்றி அத்தனை ஆயிரம் பாடல்களை பாடினார் பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள். அவர் பாட்டுனால அவர் வாழ்க்கை மட்டும் மாறலை, அவர் பாட்டுனால இன்னொரு மிகப்பெரிய ஆளுடைய வாழ்க்கையும் மாறி இருக்கு. அது யார் தெரியுமா? அவருடைய பாட்டு ஒருத்தர் தமிழ் சினிமாவில் பாடல் எழுதுறதுக்காக வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்ருக்காரு. அலைஞ்சு தெரிஞ்சிட்ருக்காரு. அவருக்கு வாய்ப்பு கிடைக்காம சோர்ந்து போய் வேண்டாம், சொந்த ஊர் திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கே போயிடலான்னு கிளம்பி போகிறப்போ ஒரு கடையில் ரேடியோவில் பாட்டு ஓடி இருக்கு, மயக்கமா கலக்கமா. அந்த பாட்டு ஓடின உடனே அதை ஃபுல்லாக கேட்டிருக்காரு. அவர் மனசில் ஒரு தெளிவு பெற்றுடுச்சு. இனிமேல் பாடலாசிரியர் ஆகிட்டு தான் போவேன்னு சொல்லி பிபி ஸ்ரீனிவாஸுக்கே பல பாடல்களை எழுதினார் கவிஞர் வாலி. ஸோ கண்ணதாசன் எழுதின வரிகளாக இருந்தாலும் அந்த வரிகளுக்கு உயிர் கொடுத்தது பிபி ஸ்ரீனிவாஸ் தான். அந்த உயிரின் மூலமாக இன்னொரு கவிஞர் வாலிங்கிறவர் தமிழ் திரையில் கிடைச்சார். ஸோ இன்றைக்கி பிபி ஸ்ரீனிவாஸோட இந்த கனவு, அவர் சின்ன வயசில் நெகட்டிவாக சொன்னால் கூட அதை தாண்டி வர முடியும்னு உழைச்சார் பார்த்தீங்களா? அந்த உழைப்பு தான் அவர் அந்த இடத்துக்கு கொண்டு வந்துச்சு. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க முடியாது, இவங்க சொல்கிறாங்க முடியாதுன்னு நினைக்காம நம்மளால் முடியும் நாம் நினச்சி நம்பி முயற்சி பண்ணோன்னா ஜெயிக்கிறதுக்கு 1000 உதாரணங்கள் நம்ம முன்னாடி இருக்குது. ஸோ பின்னாடி பேசுகிறவங்களை பற்றி கண்டுக்காமல் முன்னாடி பார்த்து போய்கிட்டே இருங்க.